மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்ச்சி நாளை மறுநாள் நடைபெறுவதை ஒட்டி அதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் இந்த நிகழ்வினை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் என்ன விதமான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது? மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருவிழாவானது சித்திரை திருவிழாவானது கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து நேற்று திருக்கல்யாணமும் இன்று தேரோட்டமும் நடந்தது. இந்த திருக்கல்யாணத்தை காண்பதற்காக அழகர் கோயில் இருக்கக்கூடிய கள்ளழகர் இன்று மாலை அங்கிருந்து புறப்படுகிறார். நாளை அவருக்கு 3 மாவடி மற்றும் தல்லாகுளம் பகுதியில் எதிர் சேவையானது நடக்கிறது. அதனைத் தொடர்ந்து தல்லாகுளத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலிலிருந்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை சாற்றும் நிகழ்ச்சியான நடக்கிறது. இதைத் தொடர்ந்து நாளை மறுதினம் 22ஆம் தேதி காலை 6 மணி முதல் 7 மணிக்குள்ளாக வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்ச்சியாக நடக்கிறது. நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதியில் தான் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குகிறார். அதற்கான ஏற்பாடுகளை பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் கோயில் நிர்வாகம் சேர்ந்து செய்து வருகிறார்கள். முழுவதுமாக இந்த பகுதி முழுவதுமாக சுத்தம் செய்யப்பட்டு பேரிகார்டுகள் அமைக்கப்பட்ட பணியானது நடக்கிறது. மேலும் சுவாமிகள் தங்கும் இடம் மற்றும் ஆற்றில் இறங்கும் இடம் முழுவதுமாக அலங்கரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் மின் அலங்காரங்கள் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் இந்த பகுதியில் தண்ணீர் தற்போது ஆற்றில் இல்லை. எனவே ஆற்றில் தண்ணீர் நேற்று திறந்துவிடப்பட்டுள்ளது. 1500 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ள சூழ்நிலையில் அந்த தண்ணீர் இன்று இரவு அல்லது நாளை காலை இந்த பகுதிக்கு சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 22ஆம் தேதி கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் நடக்கும் அந்த நாளில் உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் கிட்டத்தட்ட லட்சத்திற்கும் அதிகமான பொதுமக்கள் பக்தர்கள் கூடுவார்கள் என்பதால் காவல்துறை சார்பில் எந்த மாதிரியான பாதுகாப்பு எல்லாம் நடத்தப்பட வேண்டும், எந்த மாதிரியான பாதுகாப்பு எல்லாம் கொடுக்க வேண்டும் என்பது குறித்து எல்லாம் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. சற்று நேரத்திற்கு முன்பு காவல்துறை உயர் அதிகாரிகள் இங்கு பார்வையிட்டு சென்றனர். இன்று அதாவது 22ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு இந்த வைகை ஆற்றில் இருந்து சுவாமி புறப்பாடானது நடக்கிறது. கள்ளழகர் அங்கிருந்து சென்று நாளை தேனூர் மண்டபத்தில் சேஷ வாகனத்தில் இருந்துருளி மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுக்கிறார். அதைத் தொடர்ந்து 26ஆம் தேதி மீண்டும் கள்ளழகர் அழகர் கோயிலுக்கு செல்கிறார். இந்த வைபவத்தில் கள்ளழகர் அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் கோயிலுக்கு செல்லும் வரையில் 411 மண்டப படிகள் நடப்பது குறிப்பிடத்தக்கது.